பூந்தமல்லியில் ஜனநாயகன் திரைப்பட வெளியீடு, பட்டாசு வெடித்து ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டம். கொஞ்சம் ஜனநாயகன் முன்னாடி பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்கேன், உள்ள பூண்டு அடிச்சிடலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நான் சொல்ல விரும்புறது, ஐயா இந்த தளபதி போனோம். திரும்பி போற ஐடியாவே இல்லை. பூந்தமல்லி குமணன்சாவடியில் உள்ள தனியார் திரையரங்கில் ஜனநாயகன் திரைப்படம் வெளியானதை முன்னிட்டு ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாகமாக கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சி கழகத்தின் பொதுச் செயலாளர் மற்றும் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் புஷி ஆனந்த் அவர்களின் ஆலோசனையின்படியும் திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினரும் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலருமான டாக்டர் ஆர் குட்டி என்ற பிரகாசம் எம்எல்ஏ அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் நடைபெற்றது. திருவள்ளூர் தெற்கு மாவட்ட துணை செயலாளர் அறிவழகன், ஒன்றிய கழக செயலாளர் ஜெகனப்பு, பூந்தமல்லி நகர கழக நிர்வாகிகள் ரவிக்குமார், அமீன், பாலாஜி ஆகியோர் தலைமையில் 20வது வார்டு சார்பில் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வழக்கறிஞர் லயன் ஜே உதயகுமார் BBA ML PhD செய்திருந்தார். அவருடன் சதீஷ், பூபாலன் ஆகியோரும் இணைந்து பணியாற்றினர். மேலும் 20வது வார்டு நிர்வாகிகள் சபி, ரஷீத், வசந்த், ஜனார்த்தனன், ஜாவித், அப்பாஸ், தமின், சையத், அதுர்மோன் மற்றும் 18, 19வது வார்டு நிர்வாகிகள் பிரசாந்த், கார்த்திக், பொன்னுசாமி, வினோத் உள்ளிட்டோர், பூந்தமல்லி நகர கழக நிர்வாகிகள், விஜய் ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு திரைப்படத்தின் வெளியீட்டை திருவிழா போல் கொண்டாடினர். வேதா நியூஸ் டைம் செய்திகளுக்காக செய்தியாளர் வினோத்குமார். தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினரான வழக்கறிஞர் ஜே உதயகுமார் மற்றும் 20வது வார்டு மற்றும் பூந்தமல்லி நகர கழக நிர்வாகிகள் அனைவரும் முதல்ல ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இந்த படத்தை எல்லாம் வேணுன்ட்டு தேட்டரில் ரிலீஸ் பண்ணாமல் மொபைலில் ரிலீஸ் பண்ணி எங்கள் தளபதியை காயப்படுத்துன்னு இவ்வளோ பண்ணாங்க. அதையும் தாண்டி நீ மக்கள் குடும்பமாக வந்து எங்கள் தளபதி படத்தை பார்த்து சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்காங்க. இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நம்ம தளபதியோட ஆட்சி எப்படி இருக்குது, இன்னும் எப்படி நல்லா பண்ணுவாருன்னு சொல்லிட்டு எல்லாம் தெளிவாக தெரியும். இது விஜய் சாரோட கடைசி படம்ன்றாங்க, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? தளபதியோட கடைசி படம் ரசிகர்கள் எங்களுக்கு ஃபுல்லாக கண்ணில் தாங்க தண்ணி, தேட்டரில் பார்க்குறவங்களுக்கு அழுக தாங்க அதிகமாக இருந்தது. ஏன்னா தளபதி இன்னும் நடிக்கணும்னு பார்த்தோம், ஆனால் மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக வந்திருக்காரு. அந்த தளபதி எங்கள் நெஞ்சுக்குள்ளே இருக்கார். எங்கள் நெஞ்சுக்குள்ளே இருக்கும்போது அவர் கடைசி படம் மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகலை. அவர் எப்பவுமே நாங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா டெலிவிஷன் முதல் கொண்டு எல்லாத்தையும் தளபதி தான் பார்த்துட்டு இருப்போம். ஆனால் தளபதியோட கடைசி படம்ன்றதுனால ரொம்ப
வருத்தமாகவும் இருக்குது. ஆனால் மக்கள் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுறாங்க இந்த படத்தை. ஏன்னா தளபதி அந்த அளவுக்கு நடிச்சிருக்காரு. தளபதி தான் எல்லாமே. தளபதி நம்ம தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு சொல்லும் போதே ஃபுல்லாக அதிர்ச்சி. அந்த ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மக்கள் குடும்பமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அதனால எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்க, தளபதியை கொண்டாடுங்க. நமக்கு இன்னைக்கு திருவிழா, பொங்கல் இன்னைக்கு தான். நமக்கு பொங்கலுக்கு படம் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு என்ன தடைகள் கொடுத்தாங்களோ, முன்னாள் ஆளுங்கட்சி இந்நாள் எதிர்கட்சி நமக்கு எவ்வளோ தடைகள் பண்ணாலும் இன்னைக்கு தளபதியோட படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான வினைகள் புரியும். ஏன் அவங்க தடுத்தாங்க, ஏன் அவங்க பண்ணாங்கன்னு. அதனால எல்லாரும் குடும்பத்தோட தேட்டரில் பாருங்க. தளபதி ஆட்சி இன்னும் சிறப்பாக நடக்கும். தளபதிக்காக நாங்கள் இங்கே உதவி இருக்கோம். பூந்தமல்லி நகரத்திலிருந்து நகர நிர்வாகிகள் மற்றும் உதயகுமார். ஒரு ஐடியாவே இல்லை. I am coming.